2026 தேர்தல் அதிமுக அமோக வெற்றி. இந்தியா டுடே நிறுவனம் வெளியிடும் அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. 2026 சட்டமன்றத்தில் என்பது மற்ற தேர்தல்களை விட மிகப்பெரிய ஒரு தேர்தலாக, மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இதற்கு முன்னதாக நடந்த தேர்தல் மும்முனை போட்டி என்பது இருந்தது. இப்பொழுது 5 முனை போட்டி என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் ஒருபுறம், திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் மறுபுறம், அதேபோல் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுகிறது. இதற்கு அடுத்தபடியாக சசிகலாவும் ராமதாசும் சேர்ந்து ஒரு புதிய கூட்டணியை காலம் கடந்த பின்பு உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அவர்களெல்லாம் சேர்த்தால் 5 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதுமே இந்தியா டுடே நிறுவனம் அதிரடியான ஒரு ஆய்வுகள் நடத்தியிருக்கிறாங்களாம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தற்சமயம் இணையதளங்களிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அமோகமான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது தமிழகத்திலே அடுத்த ஆட்சி யாருடைய ஆட்சியாக இருக்க வேண்டும், அதாவது அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என இந்த 4 முனை போட்டிகளில் அடுத்த ஆட்சி யாருடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு 42% மக்கள் நேரடியாக அதிமுகவுடைய ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என அதிமுகவிற்கு ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்களாம். அதேபோல 38% மக்கள் திமுகவுடைய ஆட்சிக்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், அதே போல 16% மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய விஜயுடைய ஆட்சி தான் அடுத்து வர வேண்டும் என ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், மீதம் இருக்கக்கூடிய 4% மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாக தற்சமயம் அந்த நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது 42% அதிமுகவிற்கும், 38% என்பது திமுகவிற்கும், 16 நாம் விஜய் அவர்களுக்கும், அதேபோல் 4% சீமானுக்கும் தற்சமயம் வாக்குகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது இப்ப தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூட அதிமுகவிற்கு அமோகமான ஒரு வெற்றியைத்தான் தேடித்தர இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் நடப்பதற்கு ஒரு கரெக்டா சரியாக சொல்லப்போனால் தேர்தல் நடப்பதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் எடுக்கப்படக்கூடிய கருத்து கணிப்பும், அதேபோல் தேர்தல் முடிந்து எடுக்கப்படக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மட்டும்தான் ஒரு 50% 70% சரியான முறையிலே வரும் அப்படின்னே கூட சொல்லலாம். தேர்தல் முடிவுகள் என்பது வராமல் எத்தனை கருத்து கணிப்பு முடிவுகள் வந்தாலும் அது யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் என சரியான துல்லியமாக கருத்து கணிக்க முடியக்கூடிய ஒரு சூழல் என்பது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாக. இருந்த போதிலுமே 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அதிமுக அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் எந்த ஒரு வெற்றி வாய்ப்பையும் பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் தள்ளப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.